ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி வசனத்தின் மீது கையை வைத்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள ராஜாவே, நீர் இந்த காலை வேளையில் மீண்டும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு சங்கீதம் 138:8 கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. உமது வார்த்தை எங்களுக்கு வெளிப்படட்டும். இந்த வேத வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாறட்டும். உங்கள் கரத்தினுடைய கிரிகையை நாங்கள் காண, உங்கள் கரத்தினுடைய கிரிகையை நாங்கள் பார்க்க, உங்கள் கரத்தினுடைய கிரிகையை அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க இந்த நாட்களில், இந்த மாதத்தில், இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலம் எங்க கூட பேசுங்க. எங்க ஆவிக்கு, நாபிக்கு, எலும்புகளுக்கு ஆண்டவரே இது நினமுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை எல்லோரும் சேர்ந்து இணைந்து வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கரத்தின் கிரிகைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தின் கிரிகை என்ன செய்யும்? அதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. கர்த்தருடைய கரத்தின் கிரிகை என்ன செய்யும்? கர்த்தருடைய கரத்தின் கிரிகை என்ன செய்யும்? ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரத்தின் கிரிகை என்ன செய்யும்? சங்கீதம் 28:5 நாம் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 28:5 நாம் ஒருவர் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 28:5 அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரிகைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரிகைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தின் கிரிகைகளை நாம் கவனிக்க வேண்டுமாம். வேத வசனம் நம்மை ஸ்தோத்திரம் அன்பாய் சொல்லுகிறது, அன்பாய் எச்சரிக்கிறது, அன்பாய் கட்டளையிட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய கரத்தின் கிரிகையை என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆமென். என் தேவனுடைய கரம் எனக்கு இதை செய்கிறது என்று நீங்களும் நானும் மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 100% நம்மளுடைய புரிதலோடு, சிந்தனையோடு ஆராய்ந்து நம்ம அறிந்து அவருடைய கிரிகையை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கவனிக்க வேண்டுமாம். என்ன செய்ய வேண்டுமாம்? கவனிக்க வேண்டுமாம். அதை நாம் கவனிக்காவிட்டால் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் கிரியை நீங்கள் கவனிக்காவிட்டால் கர்த்தர் உங்களை கட்டமாட்டார், இடித்து போடுவார். ஸ்தோத்திரம். அப்படி என்று இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு தேவனுடைய கரத்தின் கிரிகையை கவனிப்பதற்கு, பார்ப்பதற்கு தேவன் நம்ம கவனத்தை அவர் கரத்தின் கிரிகை பக்கம் திருப்புகிறார். ஆமென், ஆமென். நாம் கொஞ்சம் கர்த்தருடைய கிரிகையை திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். வசனத்தை சொன்னார், வாக்குத்தத்தத்தை சொன்னார், சபையை கொடுத்தார், ஊழியனை கொடுத்தார், ஊழியனை கொண்டு பிரசங்கிக்க வைக்கிறார், அவர் வசனத்தை கொண்டு எடுத்துரைத்து போதிக்கிறார், நம்மக்கிட்ட ஜபத்தில் பேசுகிறார், ஆராதனையில் பேசுகிறார், ஆவியானவர் உணர்த்துறார். நம்ம வேதம் படிக்கும் போதோ நம்மளுடைய ஸ்தோத்திர உபவாசத்திலேயோ ஆவியானவர் இடைப்படுறார், அவர் வசனம் இடைப்படுகிறது. அப்போ அந்த தேவன் என்ன கிரிகை செய்ய போறாரு, கிரிகை செய்ய விரும்புகிறாரு, என் வாழ்க்கையில் எதை நடத்த போறார் என்பதை நான் கவனிக்க வேண்டும். ஆமென். இதை நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளும் போது ஸ்தோத்திரம் 28ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னபடி கர்த்தர் நம்மளை அதை கவனிக்கும் போது கட்டுவார், கட்டுவார், கட்டுவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம்.
கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்துல? ஸ்தோத்திரம், என் கை உன் கூட இருந்து என்ன செய்துன்னு பார், நான் உன் கூட இருந்து நான் என்ன உனக்கு பண்றேன்னு பாரு, என் கரம் உன்னை எப்படி நடத்துதுன்னு பாரு. ஆண்டவர் அதுல ஒரு சவால் விடுவது போல இருக்கிறது. என் கரத்தின் கிரியை நீ கவனி. ஸ்தோத்திரம், என் கரத்தின் கிரிகை மீது உன் கவனத்தை செலுத்து. ஸ்தோத்திரம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட சும்மா இல்லை, உனக்கு வேண்டியதை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் ஜபத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் ஜபத்தை கேட்டுட்டு மட்டும் இல்லை, அந்த ஜபத்துக்கு வேண்டிய பதிலியை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் எங்கே கொடுக்குறேன், எதை கொடுக்குறேன், என்ன பண்ணுறேன், எதை நிறைவேற்றுறேன், எதை உனக்கு நான் அனுகூலமாக்குறேன், எதை உனக்கு ஆசீர்வாதமாக்குறேன், எதை உனக்கு நான் பிரயோஜனமாக்குறேன், எதை உனக்கு பயனுள்ளதாக மாற்றுறேன், எதை உனக்கு நன்மையானதாக மாற்றுறேன், எதை உனக்கு உபயோகமான செய்கிறேன், எதை உனக்கு ஈவுகளாக கொடுக்கிறேன், எதை உனக்கு ஆசீர்வாதங்களாக கொடுக்கிறேன், பலன்களாக கொடுக்கிறேன், நன்மைகளாக கொடுக்கிறேன், நான் சொன்னதை எப்படி சொல் தவறாமல் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதை தேவ பிள்ளையே என் கிரியை நீ கவனி. ஆமென், ஹல்லேலூயா. என் கிரியை நீ கவனித்தாய்தான், என் கிரியை நீ கவனித்து பார்க்கும்போது தான், என் கிரியை நீ கவனம் செலுத்தும் போது தான் நான் உன் கூட இருந்து என்ன செய்கிறேன் என்பதை நீ பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்கிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் நிதானிக்க வேண்டும். ஆமென், பார்க்க வேண்டும். ஆமாம், இல்லை இந்த காரியத்தை மனுஷன் முடியாதுன்னு சொன்னான், நம்ம மனசு முடியாதுன்னு சொன்னது, ஆனால் இதை ஏசப்பா தானே செய்தார். ஆமென், இப்படி தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ அந்த கர்த்தருடைய கிரியை ஒவ்வொரு இடத்துல நம்ம நிதானிக்கணும். சில நேரத்தில் சில காரியம் நடந்து கூட முடிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. ஸ்தோத்திரம், இது ஆண்டவர் தான் இருந்து இதில் தப்பு வச்சாரா அப்படின்னு. பின்னாளில் நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்ப்போம்னாக்கா, எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் என்னை தப்பு வச்சு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மனசு பேசும் உள்ளத்தில். அந்த காரியத்தை நினச்சி பார்க்கும்போது அப்போ அந்த கர்த்தருடைய கிரியை நம்ம நிதானித்து பார்க்கணும். சில நேரத்தில் நம்மளால் புரிஞ்சு கொள்ளவும் முடியாது, நம்ம 6 அறிவுக்கு எட்டவும் எட்டாது, நம்ம படிப்புக்கும் அறியாது, நம்மளுடைய ஞானத்துக்கும் எட்டாது, நம்மளால் கிரகிக்கவும் முடியாது. நம்ம கண் பார்வைக்கு மறைவாகவே பல காரியம் கர்த்தருடைய கிரியை நமக்கு செய்திருப்பார். அவருடைய கிரிகையால் தான் அது நடந்தே இருக்கும். ஆனால் நம்மளால் புரிஞ்சு கொள்ளவும் முடியாது, யூகிக்கவும் கூட முடியாது. ஸ்தோத்திரம், ஆனால் அது கர்த்தருடைய கிரிகை. ஆமென், ஆமென். அது கர்த்தருடைய கிரிகை, அது கர்த்தருடைய கிரிகை. அந்த இடத்துல ஆண்டவர் இருந்திருக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு புலப்படலை, ஆனால் அதை நம்ம விசுவாசத்தில் புரியணும், அது நம்ம வசனத்தில் புரியணும், அதை நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதை புரியணும். நம்ம சத்தியத்தை கேட்குறோமே, இப்பொழுது தேவன் பேசுகிறாரு. ஓ, அன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, அதுதானே பாஸ்டர் சொன்னார், இந்த வாக்கு தத்தத்தில் இப்படி கர்த்தருடைய கிரிகை இருக்குதுன்னு சொன்னார். அப்போது ஆண்டவர் எனக்கு என் நிலைக்கு நினைவுக்கு எட்டாத அளவுக்கு அவர் கிரிகை செய்கிறாரு. என்னால் ஒரு வேளை கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் என் கண்களால் புலப்படாத அளவுக்கு என் கூட இருந்து அவர் கிரிகை செய்திருக்கிறார் இந்த விஷயத்தில், இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில். அப்படி என்றதை கர்த்தருடைய கிரியை நாம் நிதானிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கண்ணுக்கு புலப்படாமலேயே பல கிரியை கர்த்தர் செய்வார். அவர் புலப்பட்டு தான் செய்யணும் என்பதற்கு அவர் ஸ்தோத்திரம் எந்தவித விதிவிலக்கம் அல்ல. நமக்கு புரிஞ்சு தான் ஒரு காரியத்தை அவர் நமக்கு கிரியை செய்யணும்னு இல்லை, நமக்கு புரியாமலேயே ஒரு காரியத்தை கிரியை செய்வார், அதை பின்னாடி புரிய வைப்பார். ஆமென். நமக்கு அறிஞ்சு தான் ஒரு காரியத்தை அவர் கிரியை செய்யணும்னு இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய கிரியை நமக்கு புரிந்தோ நடக்கும், புரியாமலும் நடக்கும். ஆமென், அறிந்தோ நடக்கும், அறியாமலும் நடக்கும். ஆமென். அந்த தேவன் அவருடைய கிரியை எப்படியோ நமக்கு வெளிப்படுத்துவார், எப்படியும் வெளிப்படுத்துவார், எப்படியும் வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல அதே பேதுருவை மறுதலிக்க வைக்கிறார், ஒரு இடத்துல அதே பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென். இங்கே மறுதலிக்கும் போதும் நீ மறுதலிப்பாய்ன்னு சொன்னதும் ஆண்டவர் தான். இந்த இடத்துல அவன் பிரகாசிக்கும் போது அவனை பிரகாசிக்க வைத்ததும் ஆண்டவர் தான். ஆமென், ஸ்தோத்திரம். இதை 2 இடத்தையும் பேதுரு புரிந்து பார்த்தா ஒரு கேள்வி ஆண்டவர் பார்த்து கேட்க தோணும். நல்லா தானே ஆண்டவரை கம்முன்னு இருந்தேன், உமக்காக தானே வைராக்கியம் பாராட்டி பட்டயத்தை எடுத்து கூட நான் என்ன செஞ்சேன், ஒருத்தனை காதை வெட்டினேன். அப்படி இருந்து என்னை பார்த்து நான் சும்மா தானே இருந்தேன், நீங்களே தானே சொன்னீங்க,
இன்றைக்கு இரவு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாயின்னு. நானும் ஆண்டவரை சொன்ன மறுதளிப்புன்னு. அவன் பக்கத்தில் இருந்து நியாயம் இருக்குது இல்லை, அவன் சொல்லலை, ஆண்டவரே தானே சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய கிரிகையை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ அவன் யோசிப்பான், முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யாருடைய பிரசங்கம் அது? பேதுருவுடைய பிரசங்கம் தான். ஸ்தோத்திரம். பேதுருவுடைய பிரசங்கத்தை. அப்போ அவன் என்ன நினைப்பான்? என்ன ஆண்டவரே, என்னை மறுதளிக்க வச்சிங்க, என்னை ஒரு கெட்டவனா பிக்சரை உருவாக்கிட்டீங்க. இப்போ நான் போய் எழும்பி பிரசங்கம் பண்ண எவன் கேப்பா? பேதுருடைய நிலையில் நின்று பார்க்கணும். பேதுரு இடத்துல நின்று பாருங்களேன். இப்போ ஆண்டவருக்கும் பேதுருக்கும் அவன் அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி பேதுருடைய அவன் மேலே பூசப்பட்ட ஒரு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? ஆண்டவரை மறுதளிச்சவன், சீசனா அவன் துரோகி, ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டான் பாரு, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டான் பாரு, தெரியாதுன்னு சொல்லிட்டான் பாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவன் தொடங்கினான் பாரு. இவன் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்கணுமா? இருந்திருக்குமா? மனசில் கேட்ட ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். மறுதளிச்சு புட்டு இன்னைக்கு ஏசுன்னு சொல்கிறான் பார்த்தியா? அன்றைக்கே இல்லைன்னு சொல்லிவிட்டான், அவர் தெரியாதுன்னு சொல்லிவிட்டான், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான், சத்தியம் பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த ஏசுன்னு சொல்கிறானே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிரியை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆமே, அவனை நல்லா இருந்தவனை மறுதளிப்பேன்னு சொன்னது ஆண்டவர் தான். அவனையே கொண்டாந்து அதே ஜனத்தை முன்னாடி நிற்க வச்சு 3000 பேர் ரட்சிக்கப்பட வல்லமையாக பெரிய பிரசங்கியாராக நிறுத்தி பெரிய மகிமையான ஊழியத்தை செய்ய வச்சதும் ஆண்டவர் தான். ஒரே பிரசங்கம், ஒரே நாள், வா 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேருக்கு ரட்சிப்பு. கர்த்தருடைய கிரிகை. இது யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அவனே ஒரு மீன் பிடிக்கிறவன், அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவனுக்கு அப்போனாக்கா இப்போ நம்ம பாஷையில் சொன்னால் அவனே ஒரு குப்பைத்தான். அப்போ அவனுக்கு என்ன பெரிய படிப்பு இருந்திருக்கும், அவனுக்கு என்ன பெரிய நாலேஜ் இருந்திருக்கும்? அவன் விட்டா என்ன செஞ்சிருவான்? போய் எப்போ வலையில் 2 இடத்த கீஞ்சு போச்சு, போன முறை கடலுக்கு போகும்போது அந்த ஓட்டையில் கடைசி மீனும் போயிடுச்சு, போய் வலையை தைக்கணும் தான் அவன் நினச்சிருப்பான். இல்லைன்னா இப்போ போன முறையே வலையை அலசாமல் விட்டுட்டேன், இப்போ உள்ள பாசம் மாட்டியிருக்கோம், முள் மாட்டியிருக்கோம், எதனா செத்து போன மீன் கருவடாக இருக்கும், அதை போய் எடுத்து சுத்தம் பண்ணி அலசி மறுபடியும் மீனுக்கு கொண்டு போனோம் தான் நினைப்பான். ஏன்னா அவனுடைய நிலை அதுதான். ஆனால் கர்த்தருடைய கரம் அங்கே கிரிகை செய்கிறது என்பதை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனுக்கு உணர வைத்தார். ஆமே. எப்பா, நீ மீனை பிடிக்கிறவ மட்டும் இல்லை, உன்னை கொண்டு ஸ்தோத்திரம் வலையை நிரப்புறதில்லை, உன்னை கொண்டு நான் சபையை நிரப்புவேன். ஆமேன். அதான் கர்த்தருடைய கிரிகை. புரியுதுங்களா? உன்னை கொண்டு கடலில் மட்டும்தான் நான் கிரிகை செய்கிறவன் இல்லை, உன்னை கொண்டு நான் கரையிலையும் கிரிகை செய்வேன். ஆமேன். உன்னை கொண்டு நான் மீனுக்கிட்ட மட்டும் உன்னை நான் பயன்படுத்துகிறவன் இல்லை, உன்னை கொண்டு நான் மனுஷங்கிட்டையும் பயன்படுத்துகிறவன். உன்னை நான் மீனை பிடிக்க மட்டும் ஞானத்தை கொடுத்து வச்சில்ல, மனுஷங்கிட்டையும் பிரசங்கிக்கிற ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கிரிகையை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் எனக்கு நடக்குமா? ஸ்தோத்திரம், எனக்கு கர்த்தர் கிரிகை செய்வாரா? என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் கிரிகை செய்யுமா? அப்படி என்று அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. மீண்டும் கர்த்தர் நமக்கு கிரிகை செய்வார். அந்த கிரிகையை நாம் கவனிக்க வேண்டும். இதை ஆண்டவர் தான் செய்கிறார் என்று, இதை ஆண்டவர் தான் வழிநடத்துகிறார் என்று, இதை என் ஆண்டவர் தான் இந்த பாதையில் என்னை கொண்டு போகிறார் என்று, என் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் கிரிகைக்கு நேராக அவர் தான் என்னை நடத்துகிறார் என்று நம்ம புரிய வைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமா? அவர் சொல்லுகிறார், அவருடைய கிரிகையினால அவர் ஸ்தோத்திரம் என்ன பண்ணினாராம்? அவனை மகிழ்ச்சியாக்கினாராம். 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஸ்தோத்திரம், உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். அடுத்து, உமது கரத்தின் கிரிகைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன், ஆனந்த சத்தமிடுவேன், ஆனந்த சத்தமிடுவேன். ஸ்தோத்திரம். எங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதுன்னா, சங்கீதக்காரன் கர்த்தருடைய கிரிகையை கவனித்திருக்கிறான் பார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கிரிகையை கவனிப்போம். கர்த்தர் நமக்கு கிரிகை செய்கிறார் என்பதை பார்ப்போம்.
பெற்றுக்கொள்ளுவோம், அறிவோம், அனுபவிப்போம், உணருவோம். இதை ஆண்டவர் தான் செய்தாருங்க. ஆமென். இது தேவன் தான் செய்தாருங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்க்கையில் பசுமர தாணி மாதிரி அப்படியே நமக்கு ஸ்தோத்திரம் பதிஞ்சு போயிருக்கணும். இது கர்த்தர் செய்ததுங்க. இது கர்த்தர் செயல். இது அதிசயம். என் வாழ்க்கையில் நடந்ததுங்க. கண்கூட பார்த்தங்க, வெளிப்படையை அனுபவிச்சங்க. என் உடம்புல நடந்ததுங்க, என் வாழ்க்கையில் நடந்ததுங்க. இது என் ஸ்தோத்திரம் குடும்பத்தில் நடந்ததுங்க. இது என் சபையில் நடந்ததுங்க. ஸ்தோத்திரம் இந்த என் விசுவாசிக்கு நடந்ததுங்க. இது எங்கள் ஊழியத்தில் நடந்ததுங்க. ஆமென். இது எங்கள் ஸ்தோத்திரம் ஜபத்தில் நடந்ததுங்க. அல்லேலூயா. இதை நாங்கள் விசுவாசித்தோங்க. இதில் நடந்ததுங்க. ஆமென். இதை ஆண்டவர் செய்தாருங்க. இது கர்த்தர் கிரியைங்க. வேற யாரும் செய்யலைங்க, மற்றவங்க செய்யலைங்க. இது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கரமே செய்தது, தேவனுடைய கிரிகையே செய்தது, தேவனுடைய வல்லமையே செய்தது, தேவனுடைய பராக்கிரமே இந்த காரியத்தை செய்தது. யாரால செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மறுத்துட்டாங்க, முடியாதுன்னுட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க, கை உதறிட்டாங்க, கைவிட்டாங்க. ஆனால் அதை கர்த்தர் இதில் கிரிகை செய்தாருங்க. இதை நாங்கள் எல்லாம் பார்த்தோங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால் நாங்கள் இன்னைக்கு மகிழ்ந்து இருக்கிறோங்க. ஆமென். அப்படி இன்னைக்கு கர்த்தருடைய கிரிகையை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். கர்த்தர் செயல்படுவதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுவதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதான் இங்கே தாவீது சொல்றாரு, அவருடைய கரத்தின் கிரிகையால் தாங்க மகிழ்ச்சி ஆக்கினார். அவர் கர்த்தருடைய கிரிகை நம்ம கவனிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருடைய கிரிகை நம்ம கவனிக்கும் போது நம்ம கட்டப்படுவோம். கர்த்தருடைய கிரிகையை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுத்துவாராம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை உயர்த்தி நிறுத்துவார். இன்னைக்கு கர்த்தருடைய கிரிகையை நம்ம பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நாம் ஒரு ஆரம்பத்தில் ஒருவர் சபைக்குள்ளே வரும்போது, புதிதாய் வரும்போது ஸ்தோத்திரம் எப்படி வருவாங்க, ஆண்டவர் எதனா செய்கிறாரா பார்ப்போம். ஆமே, ஆமே. ஒரு நாள் ஒருவர் அப்படி தான் ஜெபிக்க வந்தார். ஸ்தோத்திரம் ஜெபிக்க வந்தார். முருகன் ஐயா கூட வாசிமான வேலை செய்கிறவர் சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு நாள் அவங்க மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ஜெபிக்க வந்தார். இது மாதிரி முருகன் சொன்னார், சார் என் கூட தான் வேலை செய்கிறாரு அப்படின்னாரு. ஸ்தோத்திரம் எங்கே போயிட்டோம், ஆனால் குழந்தையே இல்லை. சரி வந்து பார்ப்போம். எப்படி வந்து பார்ப்போம். அங்கே போனால் நடக்கலை, இங்கே போனால் நடக்கலை, எவ்வளோ செலவு பண்ண நடக்கலை, அந்த டாக்டரை பார்த்தா நடக்கலை, இந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்தா நடக்கலை, அந்த வைத்தியம் பண்ணி பார்த்தா நடக்கலை, இந்த மாத்திரை சாப்பிட்டு பார்த்தா நடக்கலை. சரி இங்கேயோ ஒரு ஆசை சொன்னாரே, ஆண்டு செய்வார் அப்படின்னு சொன்னார், அதனால் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வந்தேன் அப்படின்னாரு. திரும்ப ஒரு 2 மாதம் பொறுத்து வந்தார். அப்போ மனைவி வரல, அவர் மட்டும் தான் வந்தார். ஸ்தோத்திரம் சார் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னாரு. ஞாபகம் இருக்குது ஐயான்னு. ஸ்தோத்திரம் எங்கள் மனைவி இப்போ மாசமாகறாங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. இந்த கிரிகை, இந்த கிரிகை ஆமே ஸ்தோத்திரம் அதுதான் சொல்லுவது. இவ்வளவு நாள் அது நடக்காதது, இவ்வளவு நாள் அது முடியாதது, இவ்வளவு நாள் அது ஆகாதது, இவ்வளவு நாள் அது நிறைவேறாதது, இவ்வளவு நாள் அது உண்டாகாதது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எப்படி நடந்தது? அதுதான் கர்த்தர் கிரிகை. அது எப்படி ஆனது? அதுதான் தேவ கிரிகை. ஆமென். இது யார் செய்தது? அவங்க தான் செய்யக்கூடிய இடத்துக்கு நிறைய போயிட்டாங்களே, பண்ணக்கூடிய இடத்துக்கு நிறைய போயிட்டாங்களே, இது நடக்கணுன்றதுக்கு தான் நிறைய அவங்க வந்து வைத்தியம் பண்ணிட்டாங்களே, அதுக்கானது அவங்க செய்துட்டாங்களே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அது நடக்கலையே. ஸ்தோத்திரம். அப்படி ஒன்று இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில், அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்குமா? ஏன் வசனத்தை கேட்கிற வேலையில் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல கர்த்தர் தான் கிரிகை செய்வார். ஆமென். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு அப்படின்னாக்கா அதான் கர்த்தருடைய கிரிகை. அல்லேலூயா. இதை ஆண்டவர் தான் செய்தார். இப்போ நம்ம மனதில் பதித்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எத்தனையோ இந்த மாதிரி முற்று பெறாத காரியம் இருக்குது, முடிவு பெறாத காரியம் இருக்கிறது, நிரந்தரமற்ற இன்னும் அது நிறைவேறாத காரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அது இன்னைக்கு நடக்கணும்.
நிறைவேறணும். அதை நீங்க செய்யணும். அதில் நீங்கள் தான் இறங்கி வேலை செய்யணும் ஆண்டவரை. அந்த கிரியை நான் பார்க்கணும் ஆண்டவரை. அதை பார்த்து அதை நான் கண்டு உங்களை நான் மகிழ்வுபடுத்தணும் ஆண்டவரை. உங்களை நான் புகழணும் ஆண்டவரை. உமக்கு நான் நன்றி சொல்லணும் ஆண்டவரை. உமை நான் ஆராதிக்கணும் ஆண்டவரை. ஓ, இவ்வளவு நாள் தடையாக கிடந்தது இப்போ ஆண்டவர் செய்தாரே அப்படின்னு என் உள்ளம் பூரித்து கலித்து மகிழ்ந்து அப்படியே நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நடக்கலைங்க. இது வரைக்கும் நடக்கலை. போராடினேன் எவ்வளவோ. என் சுயபலத்தால் ஓடினேன், என் மாம்ச பலத்தால் ஓடினேன், என் பணபலத்தால் ஓடினேன், என்னுடைய ஸ்தோத்திரம் பணபலத்தால் ஓடினேன், நடக்கலை. ஆனால் இப்போ இதை நான் தேவனை தான் சார்ந்தேன். இதை என் தேவன் தான் கிரிகை செஞ்சார். அதில் இறங்கினார். பண்ண வேண்டியதை பண்ணார், தர வேண்டியதை தந்தார், உடைக்க வேண்டியதை உடைத்தார், நடத்த வேண்டியதை நடத்தினார், கட்ட வேண்டியதை கட்டினார், செய்ய வேண்டியதை செய்தார், நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இதை நான் பார்த்தேங்க. இப்போ நான் அனுபவிக்கிறேங்க. என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்குதுன்னா என் தேவன் செஞ்சது இந்த சாட்சி என் வாழ்க்கையில் 100% பயங்கரமாக இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தருடைய கிரிகை. இந்த கிரிகையை நீங்களும் நானும் பெற வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம் செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு நாள் இன்னொருவர் வந்தார். ஸ்தோத்திரம். அவர் அடிக்கடி இப்படி போகிறவர் தான். ரொம்ப நாளாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசை சார், ஆனால் வைக்க முடியல. போகும்போது வரும்போதெல்லாம் சும்மா அப்படி வணக்கம் வைப்பார். என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. போகும்போது வரும்போதெல்லாம் வண்டியில் வணக்கம் வைப்பார். வழியில் எங்கன்னா பார்த்தாலும் வணக்கம் வைப்பார். ஸ்தோத்திரம். இவர் யாராக இருக்கும், எதுக்கு வணக்கம் வைக்கிறாரு? எனக்கு ரொம்ப நாள் ஒரு குழப்பம். திடீர்னு ஒரு நாள் அவர் அதே மாதிரி தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார். வந்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க சார், நான் ஒரு வெல்டரு, ரொம்ப நாளாக கடை வைக்கணுன்னு போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே ஆண்டவரை நினச்சிக்கின்னு நான் உத்தி போட்டு போவேன். அதாவது என்னன்னாக்கா ஆர்சி மாதிரி பிதாசூதன் போட்டு அவர் அப்படிலாம் பண்ணுவார். அப்போது அவங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஜெபம் படிச்சு போகணுன்னு ஆசை சார், அதனால் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறேன், அவங்களுக்கு ஒரு ஜெபம் படிங்க, சுகர் அதிகமாகிடுச்சு, கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னாரு. சரி, நீங்கள் ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு கடை வைக்கணும்னு ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார், ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கடையை வைக்க முடியல, அதனால் அது ரொம்ப வருஷமாக தடையாக போய்ங்குது அப்படின்னார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவர் மீண்டும் ஒரு நாள் திருப்பி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தார். அவங்க அம்மா கொஞ்சம் இப்போ சுகமாக இருக்கிறாங்க சார், பரவாயில்ல, நல்லா இருக்கிறாங்க. என்னன்னாக்கா, நான் கடை வச்சுட்டேன், படாலாம் கூட்டு விட்டல, அதனால் சரி உங்களை பார்த்தேன், ஆனால் நீங்கள் இல்லை, அதனால் நீங்கள் இருந்தீங்க, அதனால் சொல்லிட்டு போகலான்றதுக்காக உள்ளே வந்தேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இது தேவக்கிரிகை. ஆமாம், தேவக்கிரிகை. நம்ம இங்கே உட்காந்து 2 பேர் ஜெபம் பண்ணி கிடக்கிறோம். ஒருத்தர் வச்சுக்கிட்டு பாசு கத்தி கிடக்கிறாரு, கொட்டு அடிச்சு கிடக்கிறாரு. தேவன் கிரிகை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். 4 பேருக்கு வச்சுக்கின்னு ஒரு 4 மணி நேரம் நடத்துவார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்மளால கவனிக்க முடியல அப்படி என்பதுக்காக தேவன் செத்து போனவர் அல்ல, தேவனுடைய வல்லமை செத்து போனது அல்ல. ஆமென். இன்னைக்கு நம்ம பண்ற இந்த வார்த்தை இது யாருக்கும் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு நமக்கே தெரியாது, நம்ம வாழ்க்கையில இது கண்டிப்பா நடக்கும். ஆமென். நம்ம எதிர்காலத்தில் நடக்கும். கர்த்தர் எங்க யாருக்கு எப்படி கிரிகை செய்வாரு தெரியாது. இந்த வசனத்தை கேட்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போ 2 சாட்சியை சொன்னேன், அவங்களுக்கு செய்து அதை மாதிரி எனக்கு வாழ்க்கையில செய்ய மாட்டீரா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஏக்கம், அந்த அங்கலாய்ப்பு, ஸ்தோத்திரம், அந்த எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பைபிள்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு வசனம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ ஆண்டவரே ஒரு குறையோடு நிற்கிறேன்பா, என்னன்னாக்கா மனப்பூர்வம் நீங்கள் ஏதோ செய்வீங்கன்னு நிற்கிறேன். அதுதான் அந்த நிலை. அந்த நிலை ஆண்டவர் ஏதோ எனக்கு பண்ணுவார், செய்வார். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நம்மளை மாதிரி உட்காரு, எழுந்துரு, முட்டி போடு, கையை தட்டு, பாட்டை பாடு, அந்த வசனத்தை எடுத்து படி. இப்போ அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆமாம், ஸ்தோத்திரம்.
ஒரு இன்னசென்ட்டா, ஆண்டவரே ஏதோ தெரிஞ்சதை சொல்லி தேவையை நினச்சி பிரார்த்தனை செய்கிறேன். அதை கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார், அற்புதம் செய்கிறார். இன்றைக்கி தேவ கிரியை நம்ம பெறணுன்னாக்கா, ஸ்தோத்திரம், தேவ கிரியை பெறணுன்னாக்கா ஒரு குழந்தைய மாதிரி, இங்கே தாவீது வசனத்தில் சொல்லுகிற மாதிரி, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மாறாத ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை மாறாத ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு மாறாத கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நம்மளால் செய்யவே நினச்சி கூட பார்க்க முடியாத உயரமாக கூட அந்த விஷயம் இருக்கட்டும், குழந்தைய மாதிரி என் ஆண்டவர் அதை செய்வார். என் ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். இப்படி நம்ம தேவ சமூகத்தில் இருந்து பார்ப்போமே, தேவ கிரிகை நமக்கு மகிமையாக நடக்கும். இப்படி நம்ம தேவனை நாம் சார்ந்து பார்ப்போமே, தேவ கிரிகை அற்புதமாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் எங்கள் தாவீது இருந்துக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. என்னால் முடியாது, அது அவருக்கே தெரியுது. என்னால் முடியாது, அது அவருக்கே தெரியுது. என்னால் நடக்காது, அது அவருக்கே தெரியுது. ஏன் உங்களால் நடக்கும், உங்களால் நடக்கும், உங்களால் நடக்கும், உங்களால் நடக்கும் அப்படின்னாக்கா, என்னால் முடியாதுன்றது என்ன பண்ணுது, நான் இன்னொருத்தரை சாரும் போதுவே தெரியுது. நான் ஏன் இன்னொருத்தரை சாடுறேன், ஏன் ஒரு குழந்தை ஒரு தகப்பன் விரலை பிடிக்குது, ஏன் ஒரு தாயுடைய அது முந்தானி பிடிச்சி நடக்குது, அதால் முடியாதுன்னு தெரியுது. அது ஒருத்தரை சாரணும்னு தெரியுது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் அது என்ன செய்யுது, இன்னொருத்தர் சார்ந்து போகுது. அந்த மாதிரி இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம், கஷ்டத்தில் நம்ம இருந்துக்கணும், தேவையில்லாமல் இருந்துக்கணும், பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு, போராட்டத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு, என்ன பண்ணுவோம் தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறது தெரியலையேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கணும், ஸ்தோத்திரம், பரவாயில்லை, என் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஆமென். இதை கர்த்தர் எனக்காக இது யாவையும் செய்து முடிப்பார். இது என் கர்த்தர் இதில் எனக்கு உதவி செய்வார். இதில் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். இதில் கர்த்தருடைய கிரியை எனக்கு நடக்கும். இதில் கர்த்தர் என்னை கைவிடாது இருப்பார். இதில் கர்த்தர் என்னை உயர்த்துவார். இதில் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இதில் கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை இதில் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பார். இது எப்பேற்பட்டதாக இருக்கட்டும், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன பேசட்டும், ஸ்தோத்திரம், என் கர்த்தருடைய கரத்தினுடைய கிரியை நான் பார்ப்பேன், பார்ப்பேன், பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் பார்ப்பேன், கர்த்தர் எனக்கு செய்கிறத என்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு என்னோடு கூட சேர்ந்து அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அதையும் யார் சொன்னது, இந்த தாவீதே தான் சொன்னார். ஆமென், ஆமென். அப்படி கர்த்தருடைய கிரிகையை நம்ம பார்க்கணும். ஆமென். குழந்தைய மாதிரி ஸ்தோத்திரம். குழந்தை என்ன சொல்ல, எதை கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி தருவார், எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. அதுக்கு என்ன தெரியும், இது ரெண்டு தான் தெரியும். இதுதான் அதுக்கு உலகமே. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது. நீ அடித்தாலும் போய் வா எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அதான் சொல்லும். நீ திட்டுனாலும் இரு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் இரு. அது என்ன தெரியும், இதான் தெரியும், இதான் தெரியும், இதான் தெரியும். அதுக்கு இப்போ ஒன்று ஆசைப்படுது, எங்கே போய் கேட்கும், அப்பா கிட்ட கேட்குறேன் இல்லை அம்மா கிட்ட கேட்குறேன், இதான் தெரியும். வேற எங்கே போய் கேட்கும், வேற என்ன சொல்லும். ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன்னா அது இதுதான் அதனுடைய ஸ்தோத்திரம், அதான் அதனுடைய உலகமே. அந்த மாதிரி ஸ்தோத்திரம், ஒரு குழந்தைய மாதிரி நாம், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், அவர் செய்வார், அவர் கிரிகை செய்வார், அவர் கிரிகை நடப்பிப்பார். அவர் கரம் என்ன செய்யும், அவர் கை என்ன தாங்கும், அவர் கரத்தால் என்ன செய்வார், எனக்கு எதை செய்யணுமோ அதை செய்வார். ஸ்தோத்திரம். அவர் கரம் என்ன ஸ்தோத்திரம் சுமக்கும், அவர் கரம் என்ன ஏந்தும், அவர் கரம் என்ன தாங்கும், அவர் கரம் என்ன தப்புவிக்கும், அவர் கரம் என்ன வாழ வைக்கும், அவர் கரம் எனக்கு உதவி செய்யும், அவர் கரம் எனக்கு அற்புதம் செய்யும், அவர் கரம் என்ன நன்மையாக மாற்றும், அவர் கரம் என்ன வழிநடத்தும். அவர் கரத்தை ஸ்தோத்திரம் கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் அனுகூலமாக செய்வார். என் கையை அவர் பிரிச்சுட்டாரு, அவர் என்ன ஸ்தோத்திரம், அவர் கரத்தை கொண்டு அழகா நேர்த்தியா செம்மையா வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அவருடைய கரத்தின் கிரியை நம்ம பார்க்க வேண்டும். ஆமென், ஆமென். தாவீது என்ன சொல்லுகிறார், உமது கரத்தின் கிரிகையை நீ நெகிழ விடாது இருப்பீராக.
நெகிழனா என்ன? ஐயோ ஆண்டவரே, அப்படி தவறி விழுந்துடாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் கரத்தின் கிரிகையை அப்படி என்கிட்ட அவ்வளோ ஜாக்கிரதையாக நீங்கள் செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென். ஏதோ பொறுப்பற்ற மாதிரி இல்லை, ஏனோ தானமா இல்லை. ஒரு பொருளை வைக்கிறோம், பார்த்து வைப்பா, என்ன வைக்கிறத பார்த்தாலும் உடஞ்சிட பழுகுத, என்னப்பா கீழே சாச்சிருவு பழுகுத, உள்ள இருக்கிறதெல்லாம் கீழே ஊத்திர பழுகுத, இந்த மாதிரி வைக்கிறிய அப்படின்றதுக்கு சமமாக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவரே, உங்கள் கரத்தின் கிரிகையை அப்படி ஆண்டவரே நெகிழ விடாதிருப்பீராக. அப்பா அந்த மாதிரி. ஆமே. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னாக்கா, ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை பார்த்து தாவீது நினைத்ததுன்னு நினைப்போம். உங்கள் கிரிகையை எனக்கு அவ்வளவு பாரபத்திரமா, அவ்வளவு அப்படி அழுங்காமல் குலுங்காமல், அவ்வளவு அப்படியே அழகும் நேர்த்தியுமா, அவ்வளவு சீரும் சிறப்புமா, அவ்வளவு செம்மையுமா நீர் எனக்கு உங்கள் கிரிகையை என்னிடத்தில் செய்யும் ஆண்டவரே. எவ்வளோ பொறுப்பாக கேட்குறாரு பார். ஆமே. அப்போ கர்த்தர் கிரிகை செஞ்சா எப்படி கிரிகை செய்வார்னாக்கா, நெகிழ விடாத செய்வார், உறுதியாக செய்வார். ஆமே. போகிற போக்கில் போப்பா, என்னப்பா ஜெபம் பண்ணிட்டியா போ, அப்படி செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம், நிதானமாக நின்று அன்பா அமைதியா அழகா அவர் கரத்தின் கிரிகையை நெகிழ விடாத செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்கிறதுல ஒரு ஸ்தோத்திரம் முறையோடு செய்வார், ஒரு ஒழுங்கோடு செய்வார், ஒரு ஸ்தோத்திரம் அவருடைய ஸ்தோத்திரம் நிலைப்பாட்டோடு செய்வார், ஒரு நிரந்தரமாக செய்வார், ஒரு ஸ்தோத்திரம் நமக்கு அதில் பிரயோஜனம் உண்டாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. நாம் அதை பல நாள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதமாக கிரிகை செய்வார், பிரமிக்கத்தக்க விதமாக கிரிகை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிரிகை அவ்வளவு மகிமையான கிரிகை, அவ்வளவு நேர்த்தியான கிரிகை. ஹல்லேலூயா. அந்த கிரிகையை ஒருவரும் ஸ்தோத்திரம் அதை நம்ம கண்டுகொள்ளாமல் போகவே முடியாது. அது ஆண்டவர் செஞ்சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு இல்லை. அதை பார்த்து அப்படியே வியக்கத்தக்க விதமாக செய்வார், பிரமிக்கத்தக்க விதமாக செய்வார். எனக்கு எப்படி தெரியுமா ஆண்டவர் செய்தார், எனக்கு எப்படி தெரியுமா ஆண்டவர் செய்தார், பா எனக்கு செய்தாரே அப்படின்னு சொல்லி மனம் அப்படியே குளிரத்தக்கதாக செய்வார். இதுதான் கர்த்தருடைய கிரிகை. ஆமென், ஆமென். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், நீங்கள் வேதனையோடு கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிரிகை உங்கள் மனம் குளிரும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நம்ம வசனத்தை படிப்போம். உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்கிறாரு அப்படின்னாக்கா, வேத அறிஞர்கள், வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னாக்கா, ஏன் அந்த இடத்த அவர் வந்து ஸ்தோத்திரம் கிருபை என்றும் உள்ளது சொல்கிறாருனாக்கா, இவ்வளோ பெரிய கிரிகையை செய்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீரே, என்ன முன்குறித்திருக்கிறீரே, என்ன அழைத்திருக்கிறீரே. நான் எந்த விதத்தில்ப்பா நீங்கள் கிரிகை செய்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவன், நான் பாத்திரவான், நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லையப்பா. ஆனால் என்ன நீர் அழைத்து தெரிந்து கொண்டு இருக்கிறீரே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மகிமையான காரியத்தை செய்திருக்கிறீரே. அப்போ என் மேலே உங்கள் கிருபை எவ்வளவு பெருசாக இருக்குதுப்பா, எவ்வளவு பெருசாக இருக்குது, எவ்வளவு பெருசாக இருக்குது, எவ்வளவு பெருசாக இருக்குது. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் கிருபை என்றும் உள்ளதப்பா. ஆமென், ஆமென். நம்ம அதே இடத்துல நம்மளை நிறுத்தி பார்க்கணும். ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி பேச, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி கிரிகை செய்ய, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி வழக்காட, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி நீதி செய்ய, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி அற்புதம் செய்ய, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி ஒரு சுகம் கொடுக்க, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி தேவையை சந்திக்க, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி ஸ்தோத்திரம் பலனை கொடுக்க, ஒரு தெய்வம் நமக்கு இறங்கி நம்மளை வாழ வைக்க. ஸ்தோத்திரம், நம்ம எந்த அளவுக்கு
அளவுக்கு அதற்கு பொருத்தமானவர்கள், தகுதியானவர்கள் என்று பார்த்தால் ஸ்தோத்திரம், அவ்வளவு பெரிய நீதியான, உண்மையான, பரிசுத்தமான, பாவமறியாத, பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்துக்கு நம்ம அவ்வளவு நிகரானவர்களா? இல்லை, 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 இல்லவே இல்லை. ஆமென். அப்பேற்பட்டவர்களாகிய நாம அற்பர்களும் சொற்பர்களுமாகிய ஸ்தோத்திரம், இந்த பூமியில் அந்நியர்களும் பிரதேசிகளுமாகிய பாபிகளும் ஸ்தோத்திர துன்மார்க்கருமாகிய நம்ம அவர் பிள்ளையா மாற்றி எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்து, தகுதியை கொடுத்து, இடத்தை கொடுத்து, உரிமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து ஸ்தோத்திரம், அவர் வார்த்தையை கொடுத்து, வசனத்தை கொடுத்து ஸ்தோத்திரம், அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நம்மளை கேட்க வைத்து அவர் கிரியை செய்கிறாருன்னாக்கா, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஸ்தோத்திரம் தாழ்வில் இருந்து நம்மளை தூக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இந்த முந்தின சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறாரு 136 ஸ்தோத்திரம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. 23வது வசனத்தில் சொல்றாரு ஸ்தோத்திரம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறவனை எங்கிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறாருனாக்கா ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. எதுக்கு எடுத்தாரு? அவனுக்கு ஒன்று செய்ய எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் ஒரு ஆளை தாழ்விலிருந்து எடுத்தாரு அப்படின்னாக்கா அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து உயர்த்துவதற்காக எடுத்தார். ஆமென். எதற்காக ஒருத்தனை இயலாதவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு அப்படின்னாக்கா அவனோடு கூட நான் இருக்கிறேன், நான் பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படி என்பதை நிரூபிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டான். ஆமென். முடியாதவனை ஒருத்தனை ஏன் எடுத்தார், தெரிந்தெடுத்தார் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், அவன் கூட இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக எடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஸ்தோத்திரம், ஏன் நம்மளை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தெரிந்தெடுத்தார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். நான் முடியாதவன் நம்ம நினைக்கக்கூடாது, நான் இல்லாதவன் நம்ம நினைக்கக்கூடாது. நானும் ஏதோ புல் பூவு தும்பு தூசி துரும்பு மண் பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் கிரிகை செய்ய என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பூமியில் கிரிகை செய்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென். அற்புதம் செய்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆள், ஒரு நபர் நான். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கிரிகை செய்வார். ஆமென். என்னை கொண்டு என் சபையில் கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் வாழ்க்கையில் கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் குடும்பத்துக்கு கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் ஸ்தோத்திரம் கிராமத்துக்கு கர்த்தர் கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிரிகை செய்வார், என்னை கொண்டு கர்த்தர் என் சூழ்நிலையில் கிரிகை செய்வார், என்னை கொண்டு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரிகை செய்வார், என்னை கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளிலேயும் கிரிகை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கிரிகை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும். ஆமென். உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுது, உலகம் நம்மளை தகுதி இல்லைன்னு சொல்லுது, உலகம் நம்மளை அன்ஃபிட்னு சொல்லுது, உலகம் நம்மளை ஒன்றுத்துக்கு உதவாதவனு சொல்லுது, உதவாக்காரன்னு சொல்லுது, ஒதுக்கி வைக்குது. ஆமென். உறவு வேணானது, சொந்த பந்தம் வேணானது, சோத்திரம் காசு இல்லைன்னா வேணானது, பணம் இல்லைன்னா வேணானது, வேலை இல்லைன்னா வேணானது, சுகம் இல்லைன்னா வேணானது, மதிப்பு இல்லைன்னா வேணானது, மரியாதை இல்லைன்னா வேணானது, எதிர்பார்க்கிற தகுதி இல்லைன்னா வேணானது, அந்தஸ்து இல்லைன்னா வேணானது, ஆசீர்வாதம் இல்லைன்னா அட அவங்களாப்பா வேணானது. ஒருவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு தெரிந்து கொண்டாரே நம்ம வாழ்க்கையில் கிரிகை செய்வதற்கு. அதான் கிருபை. அதைத்தாங்க தாவீது சொல்றாரு, இந்த தாழ்வில் என்ன நினைச்சாரு. நான் ஆடு மேய்க்க விட்டாங்களே, என்ன போருக்கு அனுப்பலையே, யுத்தத்துக்கு படிப்பிக்கலையே, யுத்தத்துக்கு பழக்க வைக்கலையே, எங்கள் அண்ணனை தானே எங்கள் அப்பா பழக்க வச்சாரு, என்னென்ன பண்ணாரு, படா பே 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 ஆடு மேய் போ, இதானே செய்தாரு. தெரியாதவனா தானே கிடந்தேன், மறைந்து தானே கிடந்தேன், தகுதியிலன்னு தானே என்னை காட்டுக்கு அனுப்பினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் வாய்க்கா தண்ணியை குடித்தேன், ஏரி தண்ணியை குடித்தேன், ஆடு படுக்கிற இடத்த படுத்தேன், ஆடு குடிக்கிற காவாயில் குடித்தேன், என்னை ஒருவரும் கண்டுக்கலையே.
என் தாழ்வில் என்னை நினைத்தா. கர்த்தருடைய கிரிகை. ஆமே, ஆமே, ஆமே. இன்னைக்கு கர்த்தர் நம் மீது கிருபையா இருக்கிறார். கிருபை நம்ம மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரிகை நமக்கு உண்டு. ஆமே. என் நிலலாம் என்ன நிலங்க தோத்துறோம் அப்படி நம்ம வந்து அதையே நினைக்க அல்ல, அந்த நிலையில் நம்மளை தேடி வந்துக்கிறாருன்னா அந்த நிலையில் இருந்து கர்த்தர் உயர்த்துறதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அந்த நிலையிலிருந்து மகிமைப்படுத்துவதற்கான கிரிகையை கர்த்தர் செய்யத்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரிகை செய்வார். நம்ம வாழ்க்கையில் அற்புதமான கிரிகை செய்வார். பிரம்மாண்டமான கிரிகை செய்வார். அவர் கரத்தினுடைய கிரிகையை கர்த்தர் நெகிழ விடாதிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தோத்திரம். எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 143 எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனம் சங்கீதம் 143:5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். யோசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் பார்க்கிறேன். பூர்வமானவைகள்லாம் என்ன நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், உமது செய்கைகளையும் நான் தியானிக்கிறேன், உங்கள் கரத்தின் கிரிகைகளை நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். நம்ம யோசனையும் தியானமும் எதுவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம நினைவில் எது ஓடணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் செய்கிற கிரிகை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஸ்தோத்திரம் தெரியணும். என் ஆண்டவர் எதை செய்வார், எப்படி செய்கிறாரு பத்தியா. ஸ்தோத்திரம். எவ்வளோ அப்பா அவருடைய கிருபை என் மேலே எவ்வளோ இருக்குது. ஆமே, ஆமே. என் கர்த்தருடைய கிரிகை நான் தியானிக்கிறேன், என் கர்த்தருடைய கிரிகை நான் பார்க்குறேன், என் கர்த்தருடைய கிரிகை மீது என் கவனம், என் பார்வை, என் யோசனை. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் செய்கிற கிரிகை பக்கம் நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் நம்ம திருப்புவோம், கவனித்து பார்ப்போம். என்ன செய்கிறாரு நம்ம திரும்பி பார்ப்போம். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் சும்மா தெரிந்து கொள்ள இல்லை, அவர் கிரியை நம்ம பார்ப்பதற்காக, யோசிப்பதற்காக, தியானிப்பதற்காக. ஆமே. பிரமிக்க வைப்பார், பிரமிக்க வைப்பார். அவர் கிரியை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமே, நிச்சயம் பார்ப்பேன். ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியத வேலையை அவர் செய்யறதை நம்ம பார்ப்போம். நமக்கு என்ன பண்ணணுமோ அந்த கிரியை அவர் பார்ப்பார், அதை பார்க்க வைப்பார், அவர் செய்வார், அதை நிறைவேற்றுவார். ஆமே. நான் அதை தியானிக்கிறேன், நான் அதை யோசிக்கிறேன், நான் அதை சிந்திக்கிறேன். ஒரு ஆள் ஒரு காரியத்தை எப்படி யோசிக்க முடியும், யோசித்து பாருங்களேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம ஒரு நார்மலாக ஒரு நடைமுறையாக ஒரு பேச்சு வாக்கில் சொல்லும்போது, ஐயோ நான் இன்னி வரைக்கும் நினச்சி பார்க்குறேங்க, அது எப்படி தானே தெரிலங்க, என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியலங்க, என்னால் அதை நம்பவே முடியலங்க. ஒரு 2 பேர் பேசும்போது நான் பார்க்குறேன். ஏன் ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அவரால் நம்பவே முடியாத அளவுக்கு நடந்திருக்குது. அவரை அது நடந்து ரொம்ப நாளாகி போச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் இன்னி வரைக்கும் நினச்சி பார்க்குறேங்க, எப்படின்னே தெரிலங்க, நான் இன்னி வரைக்கும் நினச்சி பார்க்குறேங்க, எப்படின்னே தெரிலங்க, நான் இன்னி வரைக்கும் நினச்சி பார்க்குறேங்க, எப்படின்னே தெரிலங்க, எப்படின்னே தெரில, எப்படின்னே. அதை தான் இங்கே வசனம். நான் தியானிக்கிறேன் கர்த்தருடைய கிரிகையை, எப்படி நடந்தது, ஐயோ ஆண்டவரே. அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு செய்வார். நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியத்துக்கு நிச்சயம் செய்வார். இன்றைக்கி வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் கேட்குறீங்க, நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க, பிரமிப்பாக பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுற விதமாக பார்ப்பீங்க. ஐயோ எனக்கு நடந்துச்சே, நான் என்ன சொல்லுவேன். அப்படியே வீட்டுக்கு யாருன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பெரிய ஆள், முக்கியமான ஆள் நின்னா கையும் ஓடாது காலம் ஓடாது, உட்கார சொல்லாது, தண்ணி கொடுக்கணுமா, டீயை கொடுக்கணுமா, சேரை போடணுமா, ஒன்றும் தெரியாது, அப்படி பதட்டமாக இருப்பேன் பார். அந்த மாதிரி அப்படியே எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த பதட்டம் குறையாத அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரிகை செய்வார். யோசித்து பார்த்தாலும், நினைச்சு பார்த்தாலும், தியானித்து பார்த்தாலும், ஐயோ விடை
கிடைக்காத அளவுக்கு, விடையே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பிப்பார். ஆமென். நினைங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும் போது பாஸ்டர் சொல்ற வேலையிலேயே நான் இதை நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் அதை நடக்கட்டும்னு நினைங்க. ஆமென். கர்த்தர் பெரிய கிரியை செய்வார். அவருடைய கரத்தின் கிரியை நம்ம பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும், பிரமிக்கத்தக்கதா நிறைவேறும். ஆமென், ஆமென். நமக்கே ஒன்றும் புரியாது, நமக்கே ஸ்தோத்திரம் தாங்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கஷ்டத்தில் அப்படி கிரியை செய்வார். நீங்கள் என்ன சூழ்நிலை அமர்ந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஆமென். அது பணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அது துவங்கின காரியமாக இருந்தாலும் சரி, அது ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் எந்தவித ஒரு சூழ்நிலையாக, எந்தவித ஒரு ஆபத்தாக, நெருக்கமாக, இக்கட்டாக, போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அது கிரியை செய்ய வல்லவர். ஆமென். அவர் இறங்கி அவர் வேலை செய்வார். அவர் இறங்கி அவர் கரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை நமக்கு செய்து நம்மளை வாழ வைப்பார். ஆமென். அது நம்ம சிந்தனையை விட்டு, மனதை விட்டு கர்த்தர் செஞ்ச கிரியை நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் காலாகாலத்துக்கு மாறாது, காலத்தால் அழியாது, காலத்தால் ஒழியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நினைவு சின்னமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அநேகருக்கு நினைவிடம் என்று ஒன்று வைத்திருப்பாங்க, மணி மண்டபம் என்று ஒன்று வைத்திருப்பாங்க. அநேகருக்கு ஸ்தோத்திரம் பெரிய ஸ்தோத்திரம் சிலை வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நினைவு சின்னமாக சில காரியங்களை நம்ம மனதில், வாழ்க்கையில் பதிக்கும்படி சில கிரியை செய்வார். கரத்தினுடைய கிரியை அவர் பொறுப்பாய் செய்வார், நெகிழ விடாத செய்வார், தவற விடாத செய்வார். ஆமென், ஆமென். ஏசு என்ன செய்வார்? ஏசுனார் என்ன செய்வார்? அங்கே போனால் என்ன கொடுப்பார்? எதை கொடுப்பார்? நீங்கள் இப்போ என்ன நினச்சி இந்த வசனத்தை கேட்கணும், அதை செய்வார். ஆமென். இன்னும் சூழ்நிலையோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதை கர்த்தர் செய்வார். எங்கே இப்போ என்ன நடக்கணும்னு உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதோ கர்த்தர் அதை செய்வார். நீங்கள் திரும்ப நடந்ததுக்கப்புறம் இப்போ வசனத்தில் நம்ம படித்த மாதிரி, ஸ்தோத்திரம் சங்கீதக்காரங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து திரும்ப நம்ம என்ன செய்வோம்? தியானித்து பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தியானித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் எனக்கு செஞ்சாருங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம், நிச்சயம் பார்ப்போம். அவர் அதை தானே சொல்றாரு, உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன், யோசிக்கிறேன். அவருக்கு நடந்துருச்சு, அதனால யோசிக்கிறாரு. ஆமென். இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? நடக்குமா, நடக்காதா, வருமா, வராதா, கிடைக்குமா, கிடைக்காதா, ஆகுமா, ஆகாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு தான் தெளிவு கொடுக்குறாரு. நடக்கும், கிரியை செய்வேன், ஆமென், நிறைவேற்றுவேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம நடந்ததை, பார்த்ததை, பெற்றதை, நம்ம அனுபவித்ததை, நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி முழுமை பெற்றதை பற்றி நாம் யோசிக்க போகிறோம். ஆமென். ஒரு விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார், நிச்சயம் அதை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைப்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவர் கிரியை செய்வார். இந்த வாரத்தில் செய்வார், இந்த ஜெப நாட்களில் செய்வார், இந்த மாதத்தில் செய்வார். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய கிரியை நமக்கு இருக்கும், நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம். கடைசியாக எல்லாரும் ஒரு வசனத்தை சேர்ந்து படிப்போம். சங்கீதம் 111:7. சங்கீதம் 111:7. எல்லாரும் சேர்ந்து இணைந்து சத்தத்தை உயர்த்தி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம படிக்கலாம். அவருடைய கரத்தின் கிரிகைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவருடைய கரத்தின் கிரிகை எப்படிப்பட்டதாம்? சத்தியமும் நியாயமுமானவைகள். ஆமென், ஆமென். நம்ம கிட்ட வந்தா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியமா செய்வார். அவர் நியாயமானவர், அவர் நியாயமாய் செய்வார். அவர் அநீதியாக செய்ய மாட்டார், அவர் அநீதியானவர் அல்ல. அவர் அநியாயமாக செய்ய மாட்டார், அவர் நீதியானவர். அவர் நீதியையே செய்வார்,
நியாயமானதையே செய்வார். அவர் கிரிகையில் எந்தவித தப்பும் இருக்காது. அவர் கிரிகையில் எந்தவித குறையும் இருக்காது. அவர் கிரிகையில் எந்தவித மிஸ்டேக்கும் இருக்காது, தவறுதலும் இருக்காது. ஐயோ இது தப்பாக பண்ணிட்டாருங்க, அப்படி இருக்கவே இருக்காது. ஆமென். தப்பாக நடந்துருமோன்னு பயந்தேன், அதை ஆண்டவர் எனக்கு நீதியாக செய்தார். ஆமென், ஆமென். ஐயோ இது சத்தியமாக நடக்குமான்னு நான் சந்தேகப்பட்டேன், அதை கர்த்தருடைய கிரிகை எனக்கு சத்தியமாக நடந்தது. ஆமென். அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய கிரிகை சத்தியம், கர்த்தருடைய கிரிகை அது நியாயம். நியாயம். நம்ம தேவன் நியாயத்தை புரட்டவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயத்தை புரட்டாம அவர் சரியாய் கிரிகை செய்கிற தேவன். சரியா நமக்கு கிரிகை செய்வார், சரியா கிரிகை செய்வார். நம்ம எழும்பி நின்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே உமது கிரிகையை செய்ய நீர் உண்மை உள்ளவர், உண்மையாய் கிரிகை செய்யும் ஆண்டவரே.